வாழ்க வளமுடன். பீஷ்மர் கேட்குறாரு கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நான் மட்டும்தான் அதுக்கு காரணமா? காலம்னு ஒன்று இருக்குதுல்ல, விதின்னு ஒன்று இருக்குதுல்ல, எல்லாம் சேர்ந்து தானே வரும். அதுன்னா நான் மட்டும் அது மாதிரி செஞ்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. சரி, செய்யறது யாருங்க? நீங்கள் தானே செஞ்சீங்க பிதாமகரே. என்ன செஞ்சீங்க? இது மாதிரி துரியோதனனுக்கு ரொம்ப அதிக செல்லம் கொடுத்து அவன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்களா? அவன் தவறு செய்யும் போதெல்லாம் ஒரு நாளாவது நீங்கள் தட்டி கேட்டுக்கிறீங்களா? அதை முதல்ல யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ எங்கே ஆரம்பம்? உங்ககிட்ட தான் ஆரம்பம். அப்போ நீங்கள் ஏன் அது மாதிரி செய்யலைன்னா, நான் அவங்கக்கிட்ட சாப்பிட்டேன் அப்படின்னு, அவங்கக்கிட்ட சாப்பிட்டேன்னு மட்டும் இன்னொரு முறை சொல்லாதீங்க. எல்லோரோட உழைப்பு தான், மக்களோட உழைப்பு தான் நீங்கள் சாப்பிட்டீங்க தானே. அவன் ஒன்றும் தனியாக உங்களுக்கு இது கவனிக்கலையே, எல்லாருக்கும் தானே உங்களுக்கும் போட்டான். அதனால் நீங்கள் அவனுக்கு அடிமையாட்டுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் உங்கள் நீதியை காப்பாற்றலை. இப்போ எப்படி ஒத்துக்க முடியும்? அதுக்கும் ஏற்ற பல நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு வரும். அப்படியா? அப்போ நான் என்ன தான் செய்யணும்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அந்த உணர்றதுக்கு இறைவன் ஒரு வழி கொடுக்கறதுக்கு தான் உங்களை அம்பில் படுக்க வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் உணராமல் போயிட்டுனா மற்ற அடுத்த வாரிசுங்களுக்கு இருக்கிற ஜனங்களுக்கு நீ என்ன செய்கிறனே தெரியாமல் போயிடல, இன்னும் அக்கிரமம் அதிகமாகும். அதெல்லாம் வரக்கூடாதுன்றதான் உங்களை இறைவன் இப்படி படுக்க வச்சுக்கிறான் அம்பில். உணர்ந்தீங்கன்னா இதை கேட்குறவங்க எல்லாரும், நம்ம கூட குடும்பத்தை நடத்தினா எப்படி இருக்கணுன்றது அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்களே. அதாவது இது நீங்கள் எப்போ நீங்கள் மன்னிப்புன்னு கேட்ட ஆரம்பிச்சிங்களோ அப்போ உங்களுக்கே தெரியுதில்ல அம்போட வலி கம்மியாகுதுன்னு. அப்போ ஒன்றும் இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா ஆண்மையை தூய்மையாகுது. அந்த ஆன்மா தூய்மையானால் தானே உங்களுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சு நம்ம செய்து தவறுன்றதெல்லாம் தெரியுது. அதுக்கு தான் இறைவன் ஒன்றை அம்பு படுகளை படுக்க வச்சு உணர்ப்பா அப்படின்றான். அது போல தான் பீஷ்மரை போல் நம்ம எத்தனை குடும்பத்தில் பார்த்துக்குறோம். அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, குடும்பம்னா பெரியவன் சொல்கிறத தான் கேட்கணும்னு. ஆனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுப்பாங்களா? எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா பெரியவன்பா, அவன் செய்யறது தான் கரெக்டு, அவன் தானே எல்லாரையும் பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லலாம். அவன் பார்த்துக்கிறான்றது ஒன்றும் இல்லைங்க. எல்லாரோட உழைப்பில் தானே அவனும் உங்களுக்கு சாப்பாடு போடுறான், எல்லாம் செய்கிறான். அப்போது எல்லாத்துலேயும் ஒரே அளவு தானே பங்கு கொடுக்கணும். பங்கு கொடுக்காது என்ன பண்ணுறான்? இப்போ நான் உனக்கு எவ்வளோ தான் கொடுப்பேன், நீ என் பேச்சு கேட்கணும், இதை செஞ்சால் தான் உனக்கு கொடுப்பேன், எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கே குருஷேத்திர போர் ஆரம்பம், இங்கே வீட்டில் இது ஆரம்பம், இது குடும்ப பிரச்சனை ஆரம்பம் ஆகிறது. அப்போது என்ன பண்ணுவாங்க, கடைசி பிள்ளைங்களாம் ஏதோ கொஞ்சமாக கொடுப்பாங்க. அவனா இப்போ தானே இருக்குன்னா அதனால் அவனுக்கு கடைசி தான். ஆனால் பிள்ளைக்கு மட்டும் அதிகமாக கொடுக்கணும், அவன் அப்போலேருந்து கஷ்டப்பட்டான்ல அப்படின்வாங்க. கஷ்டப்பட்டான் இல்லை அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நீதின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணோம், அவன் செய்தான் கரெக்டுன்னு எல்லோரும் பங்கிட்டு கொடுத்துருவாங்க, எல்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க. போயிட்டு உடனே இவருக்கு ஒரு வயசு ஆகுங்கள அதிகமாக சொல்ல ஒரு நோயாலோ இல்லை எல்லோரும் விட்டுடுவாங்க. நீ தான் இது பண்ணல, எங்களை இவ்வளோ தான் பிரித்து கொடுத்த, எனக்கு பத்தலை, நீ நியாயமாக நடக்கல, உடனே எதுக்கு நான் பார்க்க வரணுன்ட்டு எல்லாம் ஒதுங்கிடுறாங்க. பீஷ்மர் அது மாதிரி தானே, அம்பு படுகளை படித்தது எல்லாம் போயிடுறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு, நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், நான் பற்றி என்னை பார்க்கறது யாரும் இல்லைன்று கவலைப்படுறாரு. அது மாதிரி நம்ம வயசானால் அந்த குடும்பத்தில் என்ன செஞ்சோன்னு உனக்கு ஞானத்தை உண்டாக்க தான் ஒரு கவலையோ அல்லது நோயோ கொடுக்குறாரு இறைவன். அப்போவாது நீ புரிஞ்சு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க சொல்லினாலும் உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுருப்பீங்கள, ஐயா நான் உங்களுக்கு கொடுத்தது கம்மி தான், நான் அப்போ அறியாமையில் இருந்தேன், நான் இப்போ இறக்க போகிறேன், நான் வச்சு என்ன பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் பங்குட்டு குத்திங்கன்னா அடுத்த பிறவியில் உங்கள் கர்மா கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் செய்த கர்மா தான். இருந்தாலும் மன்னிப்புன்னு கேட்குறீங்கள, அந்த மன்னிப்புக்கு தான் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சுட்டு போங்க. அது தெரியாமல் நான் தான்றதில் அந்த நான்ற ஆணவத்தில் தான் எல்லாமே அழிவு வருது. அதனால் பசங்கள் நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன், ஜாயின்ட் ஃபேமிலி அந்த எல்லாம் உட்காந்து பேசுங்க. அன்னன்னைக்கு தீர்வு அன்றைக்கே தீர்ந்துடும். சும்மா மனசில் வச்சு நான் இப்படி இருந்தால் நான் இப்படி தான் செய்வேன்னா அது எப்படிங்க? அப்போ நீங்கள் பீஷ்மருக்கு எவ்வளோ வசதி இருந்து எல்லாத்துலேயும் பயிற்சி பெற்று எல்லாம் இருந்த அவருக்கே நீதி தெரியல. அதான் சொல்லுவார் மகிழ்ச்சி, உனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் முக்காலத்தில் துன்பம் தராமல் இருக்கும் செயலை செய்யுங்கள் அப்படின்றாரு. அதுக்கு தான் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கே புரிதல் வந்துடும். இல்லையா விட்டு கொடுத்துருங்க, பரவாயில்ல, எனக்கு அவன் கஷ்டப்படுறான்னா இருந்தால் பண்ணி எடுத்துக்கோ, எனக்கு நானும் வச்சுட்டுருப்பான்ல,
அது குடும்பம் நான் வச்சுக்கிறேன்னு ஒரே ஒரு எண்ணத்தை போட்டு பாருங்களேன், உங்களுக்கு எப்படி வருது, தீர்வு எப்படி வருதுன்னு பாருங்கள். விட்டு குடும்பம் நான் தான் அப்படின்னா ஒரு வீட்டில் அது மாதிரி தான் நடந்தது. என்ன பண்ணுறாரு, கடைசி வரைக்கும் அவர் பிரித்து கொடுக்கல. பிரித்து கொடுக்காத காரணம் அந்த வீடு பாழாக போயின்றது. என்ன பிரயோஜனம், என்ன செஞ்சுன்னா பிரயோஜனம் சொல்ல. அந்த மூத்தவங்களாக இருக்கிறவங்க செய்த செயல் விளைவு எப்படி வரும், எப்படி ஒன்றாலும் வரலாம்ல. அந்த கிராமத்தில் அந்த வீடு எப்படி சொன்னே தெரியல. அதே எதிர் வீட்டில் அது மாதிரி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒழுங்காக பிரித்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மகன் அந்த இறந்து போவாங்களோ அப்போ தான் சொல்லுவாங்க, டெத்து ஏற்றும்போது சொல்லுவாங்க, அவன் நல்லவனா கெட்டவனான்றது அன்னைக்கு தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாதுன்னு. இறைவன் எதுக்கு அது கூட கொடுத்தான்னா 4 பேருக்கு தெரியும், நல்லா நீ செஞ்சது அவனுக்கு தெரியுது, இறைவனுக்கு தெரிஞ்சுக்குது. அவன் தான் வெளிப்படுத்துறதுக்கு மற்றவங்க வாயில் வர வைக்கிறான். சில என்ன சொல்ல, அவனா போனா நல்ல அவன் இருந்து பூமிக்கு பாரமாக இருக்கிறதோட போய் சேர்த்துணுவாங்க. அதுவே சிலர் என்ன சொல்லுவாங்க, வேறு ஒருத்தரை, அவன் நல்ல செய்தான் பாப்பா, அவன் சின்ன வயசுலேயே இறந்துட்டான்னுவாங்க. இதெல்லாம் இதே வாய் தான் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஆனால் லாஸ்ட்டில் தான் தெரியும் நீங்கள் நல்லவங்க கெட்டவங்க, எவ்வளோ கர்மா பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ கர்மா கழிச்சுங்கிறீங்கன்றது. அவன் எவ்வளோ நல்லது செய்தானோ அவ்வளோ அது நல்ல கர்மாவில் போய் சேர்ந்துருக்கே தானே அவங்க வாயில் வருது. எங்கேயாவது எங்கேயாவது ஃபோன் பண்ணுவாங்க, அவராக இறந்துட்டார், என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு அந்த கேட்குற கேள்வி அளவுக்கு அவங்க நடந்திருக்காங்க. அதுதான் சொல்கிறோம், கூட்டு குடும்பம் தான். தனியாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கிட்ட எந்த சண்டையும் போடாமல் பீஷ்மர் மாதிரி இருக்காது, விட்டு கொடுங்க. எவ்வளோங்க அவனோட விதி என்னன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு மாங்கொட்டை வச்சுக்கிங்க, அது உள்ளுக்குள்ளேன்னா எப்படி வளரும், எப்படி இது பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? அது விதைச்ச பிறகு தானே தெரியுது, வளர்ந்து அது காயாகி பழமாகும்போது தானே தெரியுது. அது மாதிரி உங்கள் பிள்ளைங்களாகட்டும் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, இறைவா என்னோட கடமை நான் வளர்த்துட்டேன், அவனோட கடமை என்ன செய்கிறானோ செய்யட்டுன்னு விட்டு நீங்கள் இறைபாடுகளில் இருந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. இது தாங்க சொல்ல, யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு. ஆனால் ஒருத்தருக்கு நல்லதே நடந்தது, ரொம்ப எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. நீ என்ன லேடி, அவங்க எல்லோரும் நீ என்ன 4 பசங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற, வசதி இல்லை அப்படின்னு எல்லோரும் அவங்கள ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கணும் அவங்க எதுக்குமே வாய் திறக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் போய் சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இறைவன் எப்படி கொடுத்தான், சூப்பர் மாப்பிள்ளையாக கொடுத்து இப்போ நல்லாகிறோன்னு என்கிட்டயே சொன்னாங்க. அதுவும் கிராமத்தில் பாருங்கள், புரிதல் இல்லாத கிராமத்தில் இருக்கிறவங்களே புரிஞ்சுன்னு சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது. அப்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணும், பீஷ்மர் மாதிரி இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, புரிதல் வரும் எப்போ வயதான பிறகு. அதை நீ முதல்ல தியானம் பண்ணால் புரிதல் வந்துடும். அப்போ நல்ல கர்மா தானே செய்வீங்க. வாழ்க வளமுடன்.